எப்படி இருக்கீங்க? ஹாய், ஐ அம் ஃபைன். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஓகே. சரி, இப்போ நல்லா இருக்கேன். நான் உங்களோட சூப்பரான ஒரு லைஃப் ஜேர்னியை தான் நான் கேட்க போறேன். ஓகேவா? நீங்க உங்க லைஃப் ஜேர்னிய ஓகே. ஓகே. அழகா சொல்ல போறீங்க. கேட்கறதுக்கு உங்க கதையை கேட்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீங்க சொல்லுங்க. ஓகே. என்னோட அம்மா அப்பா பாத்தீங்கன்னா நேட்டிவ் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான். ஆ, பட் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான். ஓகே. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா சாரதா வித்யாலயா ம், ஹையர் செகண்டரி ஸ்கூல். அங்கதான் என்னோட ஸ்கூலிங் ஃபுல்லாவே அங்கதான் கம்ப்ளீட் பண்ணேன். ம், கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு ஒரு எய்ம்ல இருந்தேன். பட் அப்பா வந்து என்ன பண்ணாங்க, அப்பா வந்து ஆர்டிஸ்ட், ம், ஸ்கூல் டீச்சரா இருக்காங்க. அப்பா ஆர்ட் மாஸ்டர் அவங்க. ம், ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீ வந்து டிகிரி பண்ண வேண்டாம், இப்போதைக்கு ம், டிகிரி தேவையில்லை, நீ இப்போதைக்கு வந்து ஆர்ட் கொஞ்சம் அதுல இருந்து லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ அதுல வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் நீ வந்து ஃபர்தரா உன்னோட ஸ்டடீஸை வந்து நீ கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு ம், அவங்க சொன்னாங்க. ஸோ ம். அவங்களோட அட்வைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், அப்புறம் வந்து டெக்னிக்கல் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்னு ஒன்று இருக்கு. ஆ, ஸோ அந்த இதுல வந்து டிராயிங் மட்டும் அதுல வந்து நாங்க எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுவோம் டிராயிங். ஓகே. எனக்கு ஆ, வந்து டீச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா என்னோட அப்பா தான். ஓ, அப்பா தான் ஓ, குரு. அப்படியா? அவங்க தான் ஓகே. வந்து எனக்கு எல்லாமே டீச் பண்ணது எல்லாமே அப்பா தான். ம், கத்துக் கொடுத்தது எல்லாமே அப்பா தான் கத்துக் கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு வந்து 1988ல வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். 88ல வந்து எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது. ஓ, ஓகே. கவர்மெண்ட் ஜாப் பாத்தீங்கன்னா சென்னையிலேயே கிடைச்சது. லக்கி ம், லக்கிலி சென்னையிலே கிடைச்சது. அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சென்னை கார்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ம், ஸோ அந்த ஸ்கூல்ல தான் நான் வந்து வெஸ்ட் மாம்பலத்துல முதல்ல ஜாயின் பண்ணேன். ம். நான் அங்க ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து என்னோட ஏஜ், எல்லாருமே அப்பதான் ஜஸ்ட் நான் 22 இருக்கும், எனக்கு 22 23 ஆ, தான் இருக்கும் எனக்கு அப்போ நான் ஜாயின் ம், பண்ணும்போது. ம். ஸோ அங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே 50 above தான். ஸோ அந்த மாதிரி தான் ஓ! அந்த டீச்சர்ஸ் இருந்தாங்க. பட் ஆனாலும் எனக்கு வந்து அவங்க எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தாங்க. ம், ஸோ ம், நல்லா ஒரு என்ஜாய் பண்ண ஒரு ஸ்கூல் எதுன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து வெஸ்ட் மாம்பலத்துல சென்னை ம். ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லலாம். ஸோ அங்க போன பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு, அதாவது எல்லாம் புவர் தான் அந்த பசங்க. ஆனாலும் அதுங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நல்ல ஒரு, என்னன்னு சொல்றது, டேலண்டான ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க அங்க. ம், ஸோ அவங்க வந்து நான் டீச் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ஸோ மெயின் வந்து அங்க வந்து நான் அதுல இருந்து சூஸ் பண்ணிடுவேன். எப்பவுமே யூஸ்வலா வந்து நான் அதுல முதல்ல ஆரம்பத்திலேயே யார் நல்லா டிரா பண்றாங்கன்றத அவங்கள சூஸ் பண்ணிட்டு ம், அவங்களுக்கு தனியா ஒரு கிளாஸ் எடுப்பேன். அவங்களுக்கு எடுத்துட்டு அவங்கள வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவேன். So, ம். நான் வந்து நிறைய வரைஞ்சதெல்லாம் கம்மி. ரொம்ப ஒண்ணும் நான் வீட்ல எல்லாம் ரொம்ப ஒண்ணும் வரைய மாட்டேன். ஆனா ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து நல்லா அவங்களுக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ற மாதிரி ஓ! என்னென்ன இது பண்ண முடியுமோ அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவேன் நல்லாவே. சொல்லி கொடுத்து எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த இடத்துல ஸ்கூலுக்கு போனாலும் மற்ற ஸ்கூலுக்கு காம்படிஷன் போவாங்க. போனா கூட அவங்க தான் பாத்தீங்கன்னா என் பசங்க தான் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அவங்க தான் வருவாங்க. ஓ! So, எங்க ஓகே. ஸ்கூல்ல பார்த்தாலே அப்ப எல்லாருமே பயப்படுவாங்க. ஓகே. இந்த டீச்சர் வந்துட்டாங்களா, இந்த பசங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க ம், எல்லாருமே பயப்படுவாங்க யூஸ்வலாவே. சென்னை கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் எங்க ஸ்கூல் வந்து அந்த டைம்ல வந்து டிராயிங்ல வந்து பெஸ்டா இருந்தாங்க எல்லாருமே. ம், எல்லா ம். ஸ்டூடெண்ட்ஸுமே ஈவன் பாத்தீங்கன்னா என்னை விட கூட நல்லா வரைவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓ! அதுதான் ஓகே. மெயினா சொல்லணும். என்னை விடவும் ரொம்ப அழகா வரைவாங்க. ஆமா, அந்த அளவு டேலண்டடா இருந்தாங்க பசங்க எல்லாருமே. சோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து 1992ல வந்து எனக்கு மேரேஜ். ம், மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து சேம் அதே ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ் வரும்போது நான் பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த இதில் ஃபர்தரா அதுக்கப்புறம் தான் என்னோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணேன். ம், ஸோ சின்ன குழந்தைங்களா இருந்ததுனால என்னால் அப்போ படிக்க முடியல. ஸோ நான் ம். என் ட்வின்ஸ் பிறந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் வரும்போது தான் நான் வந்து பிஎட் பண்ணேன். ஓ! அதுக்கு முன்னாடி எம்ஏ, பிஏ எல்லாம் முடிச்சுட்டேன். ம், முடிச்சுட்டு இந்த பிஎட் மட்டும் அந்த டைம்ல தான் பண்ணேன். 2010ல தான் பண்ணேன் நான். ம், அந்த டைம்ல பண்ணி முடிச்சேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரொமோஷன்ல இன்னொரு ஸ்கூலுக்கு போயிட்டேன் அடுத்தது. அங்கிருந்து ம், வந்து வேற ஒரு ஸ்கூல், சென்னை ஹையர் செகண்டரி ஸ்கூல், எம்ஜிஆர் நகர்னு ஒரு ஸ்கூல். ஸோ ம், அங்க போய் வந்து நான் சோஷியல் சயின்ஸ் எனக்கு ஹிஸ்டரி ரொம்ப பிடிக்கும். சின்ன ம், வயசுல இருந்து ஹிஸ்டரி வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா நான் இது பண்ணுவேன், படிப்பேன். மற்றபடி ஸ்டோரிஸ்ல அந்த மாதிரி வந்தாலும் ஃபிலிம் வந்தாலும் அந்த மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு என்னோட இது. அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் அந்த வரையறது அது அதுக்கப்புறம் இதெல்லாம் எனக்கு டைம் இல்ல. வரையறது வந்து அவ்வளவுதான். ஒன்றும் டைம் இல்லாம ம், போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து டைம்
ஆமா. அதுக்கப்புறம் டைம் கிடையாது. ஏன்னா குழந்தைங்களை பாத்துக்கிறது, அப்புறம் ஸ்கூலுக்கு போறது. ஸோ அந்த மாதிரிலே எனக்கு வந்து கண்டினியூஸா அந்த இதுல இருந்துச்சு. அப்புறம் சோஷியல் ஸ்டடீஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சுத்தமா அந்த டிராயிங்ல வந்து டச்சே இல்ல. அப்புறமா எனக்கு ஆ. டச்சே இல்லாம போயிடுச்சு அதுக்கப்புறம். அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான், ம். ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் விஆர்எஸ் கொடுத்துட்டேன் நானு. ஸோ ம். பர்சனல் இது, அதனால ம். விஆர்எஸ் கொடுத்தேன். ம். விஆர்எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து யூடியூப் ஆரம்பிச்சேன். ஆ. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அந்த குக், அதுக்கப்புறம் இந்த இது டிராயிங், ரங்கோலி, இந்த மாதிரிலாம் ம். அதுக்கு அடுத்தது அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. ம். இப்ப நீங்க அதுல வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். உங்களோட ஸ்கூல் டைம்ல வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா உங்க லைஃப்ல அந்த ஏதாவது அந்த ஸ்டூடெண்ட் பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட் வந்து அவனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா கிரிதர்னு ம். ஒரு ஸ்டூடெண்ட். ரொம்ப நல்லா வரைவான் அவன். அந்த ம். ஸ்டூடெண்ட் அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பழகன் இருந்தாரு. ஓ, ஓகே. மிஸ்டர் அன்பழகன். ஆ. அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வாங்கியிருக்கான். அப்புறம் இன்னொரு ம். ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா அவன் வந்து கிரிதர் தான், அவனும் ம். அதேதான். அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்னர் கிட்ட, ம். யார பாத்தீங்கன்னா இந்த ராஜா ரவிவர்மான்னு ஒரு ஓகே. ஆர்டிஸ்ட் அவரு. சோ ஆ. அவரோட படத்தையே வரைஞ்சு அவன் வந்து அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினான். ஓ. அப்ப வந்து கவர்னர் கவர்னர் வந்து சுர்ஜித் சிங் பர்னாலான்னு இருந்தாரு. ம். ம். சோ அவர்கிட்ட வந்து அந்த பிரைஸ் வாங்கியிருக்கிறான். ம். இதுதான் ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட். இதெல்லாம் மறக்க முடியாது இதெல்லாம் லைஃப்ல. அந்த மாதிரி இன்னும் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் பாத்தீங்கன்னா ஸ்கூல் டைம்ல நான் வந்து யங்ஸ்டர்ஸா வந்து ஜாயின் பண்ண புதுசுல ம். பாத்தீங்கன்னா அப்ப வந்து இந்த ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ்க்கு வந்து என்ன ம். எங்க இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து ஓகே. ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ்க்கு வந்து நீங்க டீச்சர் கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. சோ எனக்கு நான் ம். ஆக்சுவலா நான் சாரதா இதுல படிக்கும்போது நான் கைட்ஸ்ல இருந்திருக்கேன். ஓ, So ஓகே. அதனோட இன்ட்ரெஸ்ட் வச்சு இதுலயும் வந்து ஸ்கூல்லயும் அது வந்து அதுல ம். கொஞ்சம் நாள் அந்த இதுல டீச் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க ஸ்கூல்ல வந்து இந்த ஆனுவல் டே எல்லாம் நடக்கும். ஸ்கூல் ம். ஆனுவல் டே ம். நடக்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்றது, அதை தவிர டான்ஸ் சொல்லி கொடுக்கறது, ம். அது எல்லாமே என்னோட இதுலதான் கொடுத்துருவாங்க. எனக்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க, நீங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ம்.
அதை தவிர பாத்தீங்கன்னா அந்த ஆஹ் இப்போ வந்து லக்ஷ்மி அப்படின்னா லக்ஷ்மி சரஸ்வதி ம். அப்படின்னு வரும்போது அந்த வீணை எல்லாம் இருக்கும் இல்லையா, வீணை ஆமா, ஆமா. அப்புறம் இந்த தாமரை பூ இருக்கும். ஆமா. ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன், நானே வரைஞ்சி அதெல்லாம் வந்து இந்த கார்ட்போர்ட்லயே பண்ணிடுவேன். அதெல்லாமே அந்த ஓ! எக்ஸ்ட்ரா இதெல்லாமே ம். ஒரு மாதிரி அந்த செட் ஒர்க் மாதிரி பண்ணிடுவோம். அதெல்லாம் ஓகே. ஸ்கூல்ல வந்து நாங்க அதெல்லாம் நாங்களே தான் பண்ணுவோம். அது என்னோட ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நானே பண்ணிடுவேன் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் ம். வந்து ஒரு மாதிரி அந்த நல்லா ஜாலியா இருக்கும் அந்த டைம்ல வந்து. அதாவது ஸ்கூல்ல வேலை செய்யற மாதிரியே இருக்காது, ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கிற மாதிரி தான் எனக்கு அந்த பீரியட்ல எல்லாம் இருந்துச்சு. நான் ரிட்டையர்ட் ஆகி வரும்போது வரைக்குமே அதே மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. எந்த ஒரு ஓ! கஷ்டமும் தெரியல. பட் என்னோட லைஃப்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எனக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே கஷ்டம்ன்றது கிடையவே கிடையாது. ஓகே, நான் வந்து குட். லைஃப்ல நல்லா என்ஜாய் பண்ணி தான் நல்லாவே இதுவா இருந்தேன். ஒன்றும் எந்த இதுவும் கிடையாது. அப்பா அம்மாவும் ம். அப்படிதான் நல்லா ஜாலியா இருப்பாங்க. நல்ல ஒரு இதுலதான் இருந்துச்சு. ஓகே. எப்ப நீங்க யூடியூப் ஆரம்பிச்சீங்க? யூடியூப் வந்து பாத்தீங்கன்னா 2021ல ஆரம்பிச்சேன். 2021. 21 எப்படி உங்களுக்கு யூடியூப் 21ல தான் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சேன். எப்படி உங்களுக்கு தோணுச்சு? தோணுச்சுன்னா ஏன்னா ரிட்டையர்ட் ஆகி வீட்டுல சும்மா தான் இருந்தேன். ஸோ ஆ. நமக்கு வந்து இந்த ஸ்கூல்ல வந்து எங்கேஜ்டா இருந்துட்டேன் நானு. என்னால வந்து ம், சும்மா ம், உட்கார முடியல. ம், அப்ப ம், முதல்ல வந்து குக்கிங் சேனல் ஆரம்பிச்சேன். சரி ம், அதோட கொஞ்சம் இந்த டிராயிங்கே கொஞ்சம் திருப்பி ம், நம்ம ம், ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்தது ம். அந்த டிராயிங்கும் அதுல வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன். அது இப்ப தவிர நான் வந்து எனக்கு சின்ன வயசுல பாட்டு ரொம்ப பிடிக்கும். பாட்டு ம், வந்து எனக்கு ரொம்ப ம், இஷ்டம். ம், யூடியூப் ம், சேனல்ல கொஞ்சம் கொஞ்சம் நடுவு நடுவுல அப்படி பாடுவேன் நானு. ஸோ ம், அதெல்லாம் மியூசிக் கிளாஸ் போயிருக்கேன். அப்புறம் ஹிந்தி ம், கிளாஸ். ம். எப்பவுமே ஓ! டைம் வந்து அப்படியா? இது பண்ண மாட்டேன். எங்கேஜா வச்சிருக்கேன். ஆமா. ஓ! ஓகே. எப்பவுமே வீட்ல இருந்தாலும் சரி, எப்போ ம், இந்த பீரியட் வரைக்கும் அதுதான் பண்ணுவேன். ஏதாவது ஒரு ம், கிளாஸ் ம், போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். ம், மியூசிக் கிளாஸ், ஹிந்தி கிளாஸ், ம், அப்புறம் டெய்லரிங் கிளாஸ். ஸோ ம், ஆக்சுவலா என்னென்ன நம்மளால கத்துக்க முடியுமோ அது எல்லாமே எப்பவுமே அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. எப்பவுமே மியூசிக்ல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு எனக்கு. ம். சோ இப்ப நீங்க எல்லாம் பண்ணிட்டு இப்ப டெய்லரிங்லாம் எல்லாமே பண்ணுவீங்களா? நீங்களே தச்சுப்பீங்களா எல்லாத்தையும்? டெய்லரிங். டெய்லரிங். அதான் ரொம்ப ஃபுல்லாலாம் தைச்சுக்க மாட்டேன். ஜஸ்ட் இந்த குழந்தைங்க ஃப்ராக் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் ஓ! தைச்சுக்குவேன். அதெல்லாம் நீங்க சுடிதார் பண்ணுவீங்க. டாப்ஸ் அந்த மாதிரி. பட் பண்ணுவேன் அதெல்லாம். ஆக்சுவலா நீங்க மத்தவங்களுக்கெல்லாம் இல்ல. உங்களுக்கு உங்க வீட்ல நீங்க பண்ணிப்பீங்க. எனக்கு இல்லையா? மட்டும்தான். ஆமா. எனக்கு எப்போ உங்களுக்கு டைம் மட்டும்தான். கிடைக்கும் போது உங்களுக்கு. பண்ணுவேன். அவ்வளவுதான். ஆமா. ஓ! சரி. ஆமா. குக்கிங்லாம் நீங்க நல்லா பண்ணுவீங்களா? எப்பயில இந்த குக்கிங் பண்ண ஆரம்பிச்சீங்க? குக்கிங் பண்ணுவேன். ஆஃப்டர் மே ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் குக்கிங். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சமையல் ஒண்ணுமே சமையல் தெரியாது. தெரியாது. ஆஃப்டர் அ, மேரேஜ்க்கு அப்புறம் தான் இங்க ம், வந்தது. சுத்தமா தெரியாது. ம். ஆஃப்டர் மேரேஜ் தான் என் ஹஸ்பண்ட் என்னோட நல்லா சமைப்பாங்க. ஓ! அப்படியா? அவங்க கிட்ட இருந்து தான் நிறையவே கத்துக்கிட்டது நானு. ஆ. அப்புறம் ஆமா ஆமா, மதர் இன் லா ம். அவங்க எல்லார்கிட்ட இருந்தும் நான் கத்துக்கிட்டது எல்லாமே. உங்களோட ஸ்பெஷல் என்ன சமையல்? ஸ்பெஷல் வந்து ஏன்னா நான் உங்களது நெறைய வத்த குழம்பு பார்த்துருக்கேன் தான். குக்கிங்க. நல்லா வத்த இருக்கும். குழம்பு தான் எல்லாருமே நல்லா இருக்கு சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா. அதாவது அத வத்த பார்க்கும்போதே குழம்பு நல்ல ஒரு எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு சாங் வேற ஒண்ணு போட்டு ம். விட்டுருவீங்க ஷார்ட்ஸ்ல. அந்த குக்கிங் பண்ணிட்டு. ஆமா ஆமா. அதாவது நான் வந்து சிலதெல்லாம் வந்து உங்களது பார்த்துருக்கேன். நல்லா காமெடியா வேற சாங் போடுவீங்க. இல்ல? ஆமா, காமெடி எல்லாமே. ஆமா, எல்லா ஏஜ் குரூப்பும் பார்க்கலாமேன்னு. ஓ! அதனால. எல்லா ஏஜ் குரூப்பும் பார்ப்பாங்க அதுல. ஆ, ஆ. பாத்தீங்கன்னா ஆமா. அதாவது 16 அந்த ம். ஏஜ் குரூப்ல இருந்து 65 வரைக்கும் பார்ப்பாங்க. அத நான் பார்ப்பேன் அந்த இதுல. ஓ! அந்த இதுல போய் பார்ப்பேன். அனலிட்டிக்ஸ்ல இந்த பார்ப்பீங்க. ஏஜ் குரூப் எல்லாம் பார்க்குற அனலிட்டிக்ஸ்ல போய் பார்ப்பேன். ஸோ ம். எல்லாருமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அது இப்போ மாதிரி தான் போட்டுறது. இந்த ரங்கோலி அதெல்லாம் அதெல்லாம் எப்படி? அதாவது கத்து தந்தாங்களா? இல்ல நீங்களே பண்றதாங்க? அந்த ரங்கோலி, அந்த டிசைன் என்னமோலாம் பண்றீங்களே! பயங்கரமா இருந்தது. சூப்பரா இல்ல இருக்கு அது ஆக்சுவலி. எல்லாமே நானே தான். நான் நானே தான் பிராக்டிஸ் பண்ணது அது. எங்கேயும் எல்லாம் கிளாஸ் போகல நான். நானே ஆ தான் ஃபுல்லா போட்டது. எல்லாமே பிராக்டிஸ் பண்ணி யூடியூப்ல அதுக்கு பார்த்தே தான் நானே கத்துக்கிட்டேன். ஓ! ஆமா, பிராக்டிஸ் பண்ணி தான். ஆமா, நிறைய ரொம்ப தடவை பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து நம்ம ம். போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அது ஆனா முதல்ல எத்தனையோ ஆமா, ஆமா. 1 மந்த் கிட்ட நான் பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் போடவே ஆரம்பிச்சேன். ஓ! அப்படியா? அதுக்கப்புறம் தான் போட ஆரம்பிச்சது இதெல்லாம். ஓ! ஓகே. ஆமா ஆமா, பிராக்டிஸ் நல்லா பண்ணிருக்கேன். பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் போட்டேன். ஏதாவது நீங்க அவார்ட்ஸ் அந்த ம். மாரி ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? அவார்ட்ஸ் வந்து நான் லயன்ஸ் கிளப் அவார்ட்ஸ் வந்து 3 டைம்ஸ் வாங்கியிருக்கேன்.
ஓ பெஸ்ட் டீச்சர் அப்படியே அவார்டு வந்து 3 டைம்ஸ் ஆ வாங்கியிருக்கேன். ஓகே லைன்ஸ் கிளப்ல ஆ லைன்ஸ் கிளப்ல வாங்கியிருக்கேன். ம் அது சர்டிபிகேட்ஸ்லாம் இருக்கா இப்போ உங்ககிட்ட 3 டைம்ஸ் வாங்கியிருக்கேன். அது தவிர இருக்கு. இப்பதான் நான் வீடு ஷிஃப்ட் பண்ணி வந்ததுல எல்லாம் இருக்கு. ஆனா ஓ ஷீல்டே இருக்கு வச்சிருக்கேன். இருக்கு ஷீல்டு ஓ எல்லாமே இருக்கு. ஷீல்டு ஓ ஷீல்டு அது வேணா கொடுத்துருக்காங்க பார்க்கணும். ஓ ஷீல்டே ஓகே கொடுத்தாங்க. ஷீல்டு கொடுத்துருக்காங்க. ம் 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 ஸோ உங்க டீச்சர் ஆக்சுவலா எத்தனை வருஷம் இருந்தீங்கங்க டீச்சரா வந்து ஆர்ட் டீச்சரா ஒரு 22 இயர்ஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஐயோ சோஷியல் ஸ்டடீஸ் வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு 9 இயர்ஸ் இருந்தேன். ஓ ஆர்ட் டீச்சரா 22 இயர்ஸ் எனக்கு இருந்தீங்களா 32 இயர்ஸ் ஓப்பா 22 இயர்ஸ் இருந்தேன். ஆமா. ஓ ஓகே ஆக்சுவலி உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப என்னன்னா யாராவது ஸ்கூல்ல வந்து பேசிக் டிராயிங் தான் அங்க இருக்கும். ஆ ஓகே ஆ பேசிக்ல இருந்து கத்து தந்திருக்கீங்க ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸுக்குல்ல டிராயிங் சொல்லுங்க பேசிக்ல சொல்லுங்க. இருந்து கத்து தந்திருக்கீங்க இல்லையா ஆமா ஆமா பேசிக் தான். ஆமா ம் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆரம்பிப்பேன். 6th இருந்து ஆரம்பிக்கும் போது அவன் 10th வரும்போது அவன் வந்து அதுல நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருப்பான். ஓகே சோ இப்ப டிராயிங்ங்கிறது வந்து என்ன மாதிரிலாம் டிராயிங் நீங்க கத்து தந்திருக்கீங்க டிராயிங் வந்து சீனரி, ஆ லேண்ட்ஸ்கேப் அந்த மாதிரி ஆ சீனரிஸ், அதுக்கப்புறம் ஹியூமன் ம் ஹியூமன் டிராயிங் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் ம் அந்த மாதிரி, ம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டாபிக் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஓகே கிரியேட்டிவும் அதுவும் சொல்லி கொடுத்துருக்கேன். சோ இப்ப எப்படி அத நீங்க வரைஞ்ச அந்த பெயிண்ட்லாம் பண்றதெல்லாம் கூட பண்ணுவீங்களா இல்லாட்டி வெறும் பென்சில் டிராயிங் மாத்திரம் பண்றதா அது எப்படி பண்ணுவீங்க எப்படி எல்லாமே பெயிண்டிங் பண்ணுவேன். பெயிண்டிங்கும் உண்டு, பென்சில் டிராயிங்கும் உண்டு. ரெண்டுமே ரெண்டுமே பண்ணுவீங்க எல்லாமே பண்ணுவேன். ஓ ஓ ரெண்டுமே. சரி ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது இப்ப நீங்க ம். இந்த நிறைய இந்த யூடியூப்ஸ்ல போட்டிருக்கிறதோ இல்லாட்டி ஸ்கூல்ல வந்து நீங்க சொல்லி தந்த அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுல வந்து நம்ம இது பண்ணிருக்க கூடாது அப்படின்னு ஏதாவது கொஞ்சம் ஏதாவது ரெக்ரெட் பண்ணிருக்கீங்களா அது யூடியூப் ஆகட்டும் உங்களோட அந்த ஆ, லைஃப் ஜேர்னில ஐயோ இதை நம்ம பண்ணிருக்க வேண்டாமே அப்படின்னு ஏதாவது ரெக்ரெட் பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி எதுவும் இல்லை. அந்த மாதிரி எதுவும் எல்லாமே கிடையாது இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் பண்ணியிருக்கேன். எல்லாமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான். ஓகே இப்ப நீங்க இவ்ளோ பண்றீங்கல்ல ஆக்சுவலா நீங்க வந்து ஆன்லைன்ல ஏதாவது கிளாஸ் இந்த மாதிரி டிராயிங் அந்த மாதிரி யாருக்காவது சொல்லி தந்திருக்கீங்களா அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் கிளாஸ் இல்ல அதெல் ஆ எடுத்திருக்கேன். நான் முன்னாடி எடுத்திருக்கேன், கிளாஸ் எடுத்திருக்கேன். ஆமா, ம் முன்னாடி கிளாஸ் எடுத்திருக்கேன். ஆன்லைன் இல்ல, ம் எடுத்திருக்கேன். நீங்க பட் ஆனா வீட்டுக்கு அதை கண்டினியூ பண்ண முடியல எனக்கு. அப்படியா வீட்டுக்கு வர வச்சு தான் எடுத்திருக்கேன். ஓ, நானே அதாவது இது எடுத்திருக்கேன், கிளாஸ் எடுத்திருக்கேன். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் எடுக்கல, அதுக்கு முன்னாடி எடுத்திருக்கேன். ஓ ரிட்டையர் அதுக்கு முன்னாடி ஆனதுக்கு அப்புறம் ஓகே எந்த இதுவுமே இல்லை. யூடியூப் தான் ஃபுல்லா. யூடியூப்ல யூடியூப் தான் தான் ஃபுல்லா, அதுலயே கரெக்டா இருக்கு. சோ இப்ப டைம் அது ஆமா, கேட்க சரி நீங்களே தான் அதுவே யூடியூப்ங்கிறத கரெக்டா நீங்களே இருக்கு. தான் ஆ யூடியூப்ங்கிறத நீங்களே தான் வந்து வீடியோ எடுக்கிறதா யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்றது எல்லாமே நான் தான். ஓ நீங்களே வீடியோ யாரும் எடுத்து கிடையாது, நீங்களே நானே தான் எடிட் பண்ணி எல்லாமே. அப்படியா அது எப்படி கத்துக்கிட்டீங்க நீங்க எடிட் பண்ணிடுவேன் நானே. ஆமா, அது என்னோட பொண்ணு. முதல்ல அவ தான் இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டா. ம் அவ ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு தடவையும் அவளுக்காக நான் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். சரி, அவளும் டயர்டாயி ஆபீஸ்ல இருந்து வருவா. ஆ So, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு நானே அப்புறம் எனக்கே கத்து கொடுத்துரு நீ, நானே ஆ வந்து அதை ம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சோ அப்ப அவ எனக்கு கத்து கொடுத்ததுக்கு அப்புறம் இது நல்லா பண்ணிட்டேன். இப்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஃபுல்லாவே இருந்ததா நானே தான் எடுக்கிறது எல்லாமே. நல்லா இப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதுவே டைம் கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கு இல்ல ஆனா நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பண்ணிட்டு ம். எடிட்லாம் பண்ணிட்டு அதை அப்லோட் பண்ணணும் ஒரு திருப்தி இருக்கும்ல ஆமா, கண்டிப்பா. இல்ல ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா இருக்கு. ஆமா ஆமா, நல்லா இருக்கும். ம். ஆஹ் ஆஹ் ஒரு டைம் என்னாச்சு, நான் வந்து போர்ட்ல டிரா பண்ணிட்டு இருக்கிறேன். ம் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அவன் என்ன பண்ணிடுறான், அவன் வந்து நான் வரையறத ம் அப்படியே என்ன வரைஞ்சிட்டான். பேக் சைடுல பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா என்ன அப்படியே அவன் வரைஞ்சிட்டான். இதுல பேப்பர்ல உங்களை வரைஞ்சிட்டு பார்த்தபடியே அவன் வந்து உட்கார்ந்துருக்கான். பேப்பர்லயே வரைஞ்சிட்டான், என்ன அப்படியே அவன் வரைஞ்சிட்டான். ஆ அந்த பையன் ரொம்ப அழகா வரைஞ்சிருந்தான். அவன் ம். அவன் வந்து என்ன பண்ண பயந்துட்டு அந்த பேப்பர் அப்படியே வச்சுட்டே இருந்தான் அவன்.
வச்சுட்டு என்னன்னா என்ன அது அது என்ன எடுத்து காட்டு அப்படின்னு சொன்ன உடனே இல்ல மிஸ் அவன் வந்து உங்களை வரைஞ்சிருக்கா மிஸ் இன்னொரு பையன் சொல்லிட்டான் என்கிட்ட. ம். அதுக்கப்புறம் சொன்னது பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவ்வளோ அழகா வரைஞ்சிருந்தான் அந்த பையன். ஆ அவன் திட்டுவான்னு நினைச்சு பயந்துட்டான். ரொம்ப நல்லா வரைஞ்சான் அவன். ஸோ இதெல்லாம் சிலதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட் தான் அதெல்லாம். அதுதான் என்ன பண்ணீங்க மறக்க அதை முடியாதது பார்த்துட்டு? எல்லாம். ஒண்ணும் பண்ணல. அவனை அப்ரிஷியேட் தான் பண்ண. அவனை ஒண்ணும் நான் திட்டல. நல்லா ஓகே. வரைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. மத்த டீச்சர்ஸ் கிட்டயும் போய் சொன்னேன் இந்த இத. அவங்களும் சிரிச்சுக்கிட்டாங்க. அவ்வளவுதான். ஒண்ணுமே யாரும் ஒண்ணும் அதை பத்தி யாரும் ஒண்ணும் இது பண்ணிக்கல. ம். இது 9th அதாவது சோஷியல் சயின்ஸ் டீச்சரா இருக்கும்போது பாத்தீங்கன்னா சென்டம் ரிசல்ட் எப்பவுமே ஓரளவு வந்து சென்டம் ரிசல்ட் ஒரு 2 or 3 டைம்ஸ் சென்டம் ரிசல்ட் கொடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 99 அப்படி வரும், 98 அந்த மாதிரி வரும். ம். ஸோ அந்த பர்சன்டேஜ் ரிசல்ட் வந்து அந்த மாதிரி இருக்கும் அந்த டைம்ல. சோ இதெல்லாம் இந்த So, 2 or 3 சோஷியல் times சயின்ஸுக்கு. ஓகே. ரிசல்ட். ஓ ஓகே. சோஷியல் சயின்ஸ்ல ஆமா 2 or 3 டைம்ஸ் சென்டம் ரிசல்ட் கொடுத்துருக்கிறேன். சில டைம் வந்து 99 அந்த மாதிரி ஒரு % அந்த மாதிரி போயிடும். அதுல மிஸ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி ஒரு நல்ல ஜாலியா இருக்கும். அதெல்லாம் பசங்களை படிக்க வைக்கிறதுன்றது அது ஒரு நல்ல ஒரு இது. வரையவே தெரியாதவங்க யாரையாச்சும் வரைய வச்சிருக்கீங்களா நல்லா? வரையவே தெரியாதவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேருக்கு வரையவே வராது. இல்ல அந்த மாதிரி இல்ல வரையறதுல இன்ட்ரெஸ்டே இருக்காது அவங்களுக்கு. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க. அவங்கள வந்து நான் வந்து கம்பல் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை வந்து எப்பவுமே கம்பல் பண்ண மாட்டேன். ஏதோ ஒரு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க அந்த மாதிரி. ஏதோ அந்த பீரியட் வரும் வரையறோமே அப்படிங்கறதுனால அது ஒரு கம்பல்ஷன் மாதிரி அவங்க வந்து வரைஞ்சிட்டு போவாங்க. அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் இருப்பாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா கம்பல் பண்ண மாட்டேன் நானு. ஆனா அந்த டிராயிங்லயும் ஓகே டிராயிங்லயும் அவங்க பாஸ் ஆகணும்ல ஆக்சுவலா வரைஞ்சு. இவ்வளவு ஒன்றும் இது கிடையாது. அப்படி கிடையாது இல்ல? அப்படிலாம் கிடையாது. பாஸ் ஆகணும்னா அது வந்து உங்களுக்கு இதுல எடுத்துக்க மாட்டாங்க. டோட்டல்லே வராது அது உங்களுக்கு. அதுதான் கேக்குறேன். ஓகே. அப்பன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்கு தான் இந்த பீரியட் எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஓ இதுல அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா தான் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து அவங்க ரெடி ஆகுவாங்க. ரெடி ஆகிறதுக்காக தான் ஒரு இது இந்த மாதிரி சப்ஜெக்ட் கொண்டு வந்தது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி தான் இதெல்லாம். ஓகே. அப்புறம் யோகா ட்ரைனிங் போயிருக்கேன். ஸ்கூல்ல இருந்து யோகா ட்ரைனிங் அதுவும் ஸ்கூல்ல இருந்து வச்சிருக்காங்க. ஆனா நாங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை வந்து டீச் பண்ணணும் யோகா. ஓகே. அதான் ஸ்கூல்ல இருந்தா நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லாமே கத்துக்கலாம். ஸ்கூல்ல இருந்தா நிறைய இது. சோ நீங்க வந்து ட்ரைனிங் போய் நீங்க வந்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அத வந்து நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கணும். ஓகே ஓகே ஓகே. சரி, இந்த ஸ்கவுட்ஸ் அந்த கைட் எல்லாம் சொன்னீங்களா, அதெல்லாம் ஆக்சுவலா என்னெல்லாம் பண்ணுவீங்க? அதுலயே வந்து நாங்க அதாவது அங்க மத்த ஸ்டேட்ல இருந்து வருவாங்க. எல்லா ஸ்டேட்ல இருந்துமே வருவாங்க. அது வந்து கேம்ப் மாதிரி போடுவாங்க. கேம்ப் ஃபர்ஸ்ட் கேம்ப் வந்து பாத்தீங்கன்னா அங்க டான்ஜூர் போனோம். ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸையும் அழைச்சிட்டு டீச்சர்ஸ் போடுவோம் நாங்க எல்லாருமே. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எல்லா ஸ்டேட்ல இருந்துமே வருவாங்க. சோ நம்ம வந்து அவங்களோட கல்ச்சரும் அதுல தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட லாங்குவேஜ் எல்லாமே நம்ம வந்து அதுல தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுன்னு சொல்லலாம். அந்த இதெல்லாம் ஸ்கூல் லைஃப்ல நடந்தது. இது எல்லாமே ஸ்கூல் லைஃப்லயும் சரி. அதை தவிர நான் வந்து டீச்சிங் லைன்ல இருந்தப்பவும் இந்த இது உண்டு. ஸோ 2 இதுலயுமே இந்த கேம்ப் வந்து வந்ததுன்னா விடவே மாட்டேன். கண்டிப்பா அதுல போய் அட்டன் பண்ணிடுறேன். முதல் வேலை நான் தான். முதல் ஆளே நான் தான் இருப்பேன். அப்படியா? ஸ்டூடெண்ட்ஸும் இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்களா? ஸ்டூடெண்ட்ஸும் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஓகே ஓகே, குட் குட். சரி, உங்க யூடியூப் லைஃப் பத்தி சொல்லுங்க கொஞ்சம். யூடியூப் 2021ல ஸ்டார்ட் பண்ணது. அதுல இருந்து கண்டினியூஸா பாத்தீங்கன்னா அதுல வந்து குக்கிங் சேனல் குக்கிங் இருக்கும். அது தவிர டிராயிங் இருக்கும், ரங்கோலி, கோலம், அப்புறம் இந்த பூஜா டெக்கரேஷன் இது பண்ணுவேன். பூஜா டெக்கரேஷன், ஃப்ளவர் டெக்கரேஷன்.
ஃபெஸ்டிவலுக்குமே நான் அதுல வந்து அது கனெக்ட் அது ரிலேட்டிவா ஏதாவது இந்த மாதிரி கோலம், அப்புறம் அந்த பூஜை பண்றது, ஆமா. இந்த ஆஹ், அலங்காரம், அந்த சுவாமியோட அலங்காரம், ஸோ அந்த மாதிரி இல்லாம அதுல வந்து நான் போடுவேன் எப்பவுமே. அந்த இதுக்கேத்த மாதிரி வந்துடும். அதே ம், மாதிரி ம். இண்டிபெண்டன்ஸ் டேனா அந்த ஃபிளாக் ஆமா, டிஃப்ரெண்ட் பாத்திருக்கேன். டைப்ஸ்ல அந்த ஃபிளாக் ம் ஸோ ரொம்ப அழகா ஒரு ஒரு இருக்கும்மா. இதுக்குமே அந்த இது கனெக்டிவா இருக்கும். கனெக்டிவா அது போட்டுடுவேன் எப்பவுமே. ஸோ அதனால எப்பவுமே என்னென்ன ஃபெஸ்டிவல் அடுத்தடுத்து வருதுன்றத நோட் பண்ணி வச்சுட்டு இருப்பேன். நோட் பண்ண ஓகே. கண்டினியூஸா பண்ணுவேன். ஆமா, அதுவும் நோட் பண்ணுவேன். அந்த இது உண்டு. அப்புறம் பாட்டும் இது பண்ணுவேன். ம், ஸ்கூல்லயே அப்படிதான். சில நேரத்துல டான்ஸுக்கு நாங்களே பாடிடுவோம். அந்த ம், டைம்ல வந்து பாடுறதும் நாங்க இது பண்ணுவோம். பாட்டுலயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு எனக்கு. ம், ம். பாடுறது ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். நீங்க யூடியூப் தான் வச்சிருக்கீங்க, இன்ஸ்டாகிராம் வச்சில்லல்ல? இன்ஸ்டாகிராம் இருக்கு. ஓ, இன்ஸ்டாகிராம் இருக்கு. இன்ஸ்டாகிராமும் இருக்கா? நான் உங்களோட இன்ஸ்டாகிராம் பார்க்கவே இல்லையே ஆ நானு. இல்ல, இப்பதான் 3 வீக்ஸா தான் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு ஓ, முன்னாடி இல்ல. இப்பதான் இப்பதான். அதானே. ஓகே, இப்பதான் ஆமா. ஆரம்பிச்சிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி சரி, இருந்தேன். சரி. ஆ, அத அதுக்கப்புறம் அதுல இல்ல நானு. ஓகே, திருப்பி ஓகே. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். அப்ப இப்ப கண்டினியூ பண்ணுங்க. அதுவும் நல்லா இருக்கும். ஏங்க நீங்க இவ்வளவு டேலண்டட் ஆமா. வச்சுட்டு நீங்க யாருக்கும் சொல்லி அதான். தர மாட்டேங்கிறீங்க? சொல்லி தரலாம்ல? சொல்லி தர்றது கண்டினியூஸா இருக்கணும். அதுல நமக்கு எனக்கு டக்குன்னு டைம். சப்போஸ் வேற வேலை அது இதுன்னு வந்துருச்சுன்னா அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்டா அதை எடுக்கணும். கிளாஸ்னு ஒன்று ஆரம்பிச்சோம்னா கரெக்டா எடுக்கணும் இல்லையா? நீங்க ஆன்லைன்ல கூட எடுக்கலாமே கண்டினியூஸா ஆக்சுவலா. இருக்கணும். ஆன்லைன்ல ஆன்லைன் எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எனக்கே பிடிக்காது ஓகே. ஆன்லைன்ல எடுக்கிறது. ஓ, நேரடியா பண்ணாதான் நல்லா டைரக்டா இருக்கும். வந்து இது பண்ணாதான் அதுதான் எனக்கு பிடிக்கும். எப்பவுமே ஆன்லைன்ன்றது பிடிக்காது. ஓகே, ஓகே. அது எப்பவுமே பண்ண மாட்டேன். நீங்க நல்லா பாடுவேன்னு சொன்னீங்களே, ஏதாவது ஒரு 2 லைன் பாடுங்களேன். ஓகே. என்ன தவம் செய்தனே யசோதா, என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் நீரை பிரம்மமா என்றழைக்க என்ன தவம் செய்தனை. ஆ நல்லா இருக்கு உங்க வாய்ஸ். பிடிக்கும். பாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்படியா? அதான் நல்லா டிராயிங் எல்லாம் இருக்கு. விட டிராயிங்ல விட பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆ, நல்லா இருக்கு நிறைய வாய்ஸ். சாங்ஸ் நிறைய கேட்பேன். நல்லா இருக்கும், பிடிக்கும். சூப்பர். சரி, ஓகே. அப்ப ஓகே. ரொம்ப ரொம்ப ஓகே. தேங்க்ஸ்ங்க. ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. ஓகே. உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணுமா? ஓகே, வெல்கம் வெல்கம். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. Bye bye. See you. Take care. பாய் பாய் Bye. பாய்.